இன்று பயிலும் மாணவன் நான், நாளை நாடு காக்கப் போகும் தலைவன் நான். தித்திக்கும் தமிழே செந்தாமரை தேனே முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். இங்கு அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைத்த தமிழகமே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கூறி என் உரைக்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. நான் இன்று பேசப்போகும் தலைவனின் பெயர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை என்ற முழு பெயர் கொண்ட இவர் 1872ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். அக்காலத்தில் கப்பல் போக்குவரத்து ஆங்கிலேயர்களின் கைகளில் மட்டுமே இருந்தது. அதனை முறியடிக்க வேண்டும் என்று நினைத்த இவர் 1906ஆம் ஆண்டு ஸ்வதேசி கப்பல் நிறுவனத்தை துவங்கினார். இதன் மூலம் இவர் தூத்துக்குடி மற்றும் கொழும்புவிற்கு இடையில் அக்கப்பலை விட்டு பெரும் வெற்றி கண்டார். இதனை கண்டு ஆங்கிலேயர்கள் அஞ்சினர். மேலும் இவர் வீதிகளிலும் தெருக்களிலும் மேடைகளிலும் பிரச்சாரம் செய்து நாட்டு மக்களின் இடையே சுதந்திர உணர்வை ஊட்டினார். இதனால் ஆங்கிலேயர்கள் அச்சமடைந்து இவருக்கு 100,000 ரூபாய் லஞ்சம் கொடுப்பதாக கூறினர். இதையும் இவர் மறுத்து மீண்டும் இவர் தன் செயல்களை செய்ய தொடங்கினார். இதனால் ஆங்கிலேயர்கள் இவரின் மீது பல பொய் வழக்குகளை இட்டு இவரை 4 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனைக்கு உள்ளாக்கினர். இவர் சிறையில் செக்கிழுத்தார், கல்லுடைத்தார், மேலும் பல கடினமான செயல்களை செய்தார். என்னதான் கடினமான செயல்களை செய்தாலும் இவர் மனம் தளரவில்லை. சிறையிலும் தொல்காப்பியம், விண்ணிலை போன்ற பல புத்தகங்களை படித்து தமிழ் மீது இருந்த பற்றை வெளிப்படுத்தினார். இறுதியாக இவர் 1912ஆம் ஆண்டு சிறையிலிருந்து விடுபட்ட போதும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நாட்டின் கல்விக்காகவும் பல பாடுபட்டு இறுதியாக 18 நவம்பர் 1936ஆம் ஆண்டு இம்மண்ணுலகை விட்டு விண்ணுலகை சென்றடைந்தார். இவ்வாறு சுதந்திரம் ஒன்றே லட்சியம் என்ற ஒன்றை வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு இந்நாட்டிற்காக உயிர் நீத்த தியாகிகள் ஒருவரான வ.உ. சிதம்பரம் பிள்ளையை நாம் அனைவரும் போற்றுவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம்.